வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 1 ஜேம்ஸ் அலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பயின்றுள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் வெளியீடு என்று கூறலாம். மறைக்கப்பட்ட வசந்தத்தின் ஊற்றில் அடித்தளமாக மனிதனின் வாழ்க்கை அவரவரது உள்ளத்தின் ஆழத்து இடைவெளிகளில் இருந்து வெளியிடுகிறது. மறைக்கப்பட்ட வசந்தத்தின் ஊற்றில் அடித்தளமாக மனிதனின் வாழ்க்கை அவரவரது உள்ளத்தின் ஆழத்து இடைவெளிகளில் இருந்து வெளியிடுகிறது. உள்ளம் போல் வாழ்க்கையும் உள்ளது. உள்ளம் இடையறாது இல்லாததாக மாறுகிறது. எதுவும் வெளிப்படுத்தப்படாமல் உள்ளது. மறைவானது ஒரு காலத்திற்கு மட்டுமே அது பழுத்து கடைசியாக வெளிவரும். மறைவானது ஒரு காலத்திற்கு மட்டுமே அந்த உள்ளம் மறைந்தது, உள்ளத்தில் உள்ளது பழுத்து கடைசியாக வெளிவரும் என்று கூறலாம். விதை, மரம், பூ, பழம் ஆகிய இவையே படிமலர்ச்சியின் 4 மடங்கு முறைமையாகும். விதை, மரம், பூ, பழம் இவையே படிமலர்ச்சியின் 4 மடங்கு முறைமையாகும். ஒரு மனிதனின் அகத்தின் நிலையிலிருந்து அவனது வாழ்க்கை நிலைமைகள் தொடர்கின்றன. அவரவரது சிந்தனைகள் செயல்களாக மலர்கின்றன. மேலும் அவரவரது செயல்கள் குணம் மற்றும் விதியின் பலனை தருகின்றன. வாழ்க்கை எப்பொழுதும் உள்ளிருந்து வெளிப்பட்டு தன்னை வெளிச்சத்திற்கு வெளிப்படுத்துகிறது. மேலும் உள்ளத்தில் உருவாகும் சிந்தனைகள் இறுதியில் சொற்களிலும் செயல்களிலும் நிறைவேற்றப்பட்ட உடைமைகளிலும் தங்களை வெளிப்படுத்துகின்றன என அவர் கூறியுள்ளார். அவர் அந்த பதிவின் கடைசி பதிவாக தனக்கே உரித்தான உடைகளையே உள்ளத்தில் கொள்ளுங்கள் என வெளியீடு என்று ஒரு சொல்லில் நாம் தமிழ் மொழியில் கூறலாம். விதை, பூ, மரம், பூ, பழம் இவையே படிமலர்ச்சியின் 4 மடங்கு முறைமையாகும். மறைக்கப்பட்ட வசந்தத்தின் ஊற்றில் அடித்தளமாக மனிதனின் வாழ்க்கை அவரவர் உள்ளத்தின் ஆழத்து இடைவெளியிலிருந்து வெளியிடுகிறது என அந்த வெளியீடு என்ற ஒரு சொல்லில் நாம் தமிழ் மொழியில் கூறலாம். பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். எமர்ஜ், you can say emerge, every moments evenly regularize created existence. Every moments evenly regularizes created existence. Emerge. As the foundation from the hidden spring, so issues man's life from the secret recesses of his heart. As the heart, so is the life. The within is ceaselessly become the without. The within is ceaselessly become the without. As the heart, so is the life. The within is ceaselessly become the without. Nothing remains unrevealed. That which is hidden is but for a time. It ripens and comes forth at last. Seed, tree, blossom, and fruit is the fourfold order of the universe. From the state of a man's heart proceed the condition of his life. His thoughts blossom into deeds, and his deeds bear the footage of character and destiny. Life is ever unfolding from within and revealing itself to the light, and thoughts engendered in the heart at last reveal themselves in words, action, and things accomplished. Mind clothes itself in garments of its own making. As the foundation from the hidden spring, so issues man's life from the secret recesses of his heart. So we can say it in acrostic word, emerge every moment evenly regularizes created existence. On March 1st, what he says on the book மெடிடேஷன், the book of meditation, தமிழ் மொழியில் நாம் அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 1 பதிவினை ஒரு சொல்லில் வெளியீடு என கூறி இந்த மார்ச் 1 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.